திருக்குமார் சொல்லுங்கள். அதாவது இதில் சில கேள்விகள் நமக்கு எழத்தான் செய்கின்றது. குறிப்பாக சிஎம் அவர்களுடைய பயணம் உண்மையிலேயே முதலீடை இழுப்பதற்காகத்தானா அல்லது அவர்கள் வேறு நோக்கத்திற்காக அங்கு சென்றார்களா? 18 நாட்களிலிருந்து 7000 கோடி தானா என்ற கேள்வியை திரு ராமதாஸ் எழுப்புகிறதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஏன் போகிறீங்க, ஒரு செக்ரட்டரி வச்சு பேசி முடிக்கலாம், அல்லது நீங்கள் இப்படி உடலெல்லாம் வருத்தி கொண்டு போகணுமான்னு ஒரு மூத்த தலைவர் வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இதை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நான் இதை பற்றி முதல்வர் வெளிநாடு போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எனக்கு கருத்தை தகவல் வைத்து. சரி, அந்த அளவில் அப்போல்லாம் பேச்சடிப்பட்டது. அவருக்கு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோங்க, அதுவும் பார்க்க வேண்டியது. அது ஒன்றும் அதெல்லாம் செய்தியாக வரல, அதில் செய்தியாக வரல. அவர் பார்க்கணும், அவர் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு அவர் இருக்கணும், அதுக்கு பிரார்த்தனையெல்லாம் நம்ம பண்ணலாம். நம்முடைய என்ன இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆமாம். ஆனால் இந்த 7000 கோடி முதலீடு என்பது, முதலீடுங்கிறது நண்பர் சேதுராமன் சொன்னது கருத்தில் எனக்கு நிறைய உடன்பாடு உண்டு. இதுவரைக்கும் அகில இந்திய அளவிலேயே பல எம்ஓஇ கேன்சல் ஆகிருக்கு. தன் ஸ்டேட் லெவலில் ரொம்ப 30-40% மேலே கேன்சல் ஆகிருக்கு. எம்ஓயோட அப்படியே நின்று போயிருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராஜெக்ட் நின்று போயிருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கும். ஆமாம் இருக்கிறது. இதில் இப்போ போயிட்டு அவருடைய பேட்டி பேப்பரில் வந்த செய்தி, அவர்கள் கொடுக்குற செய்தியை நம்ம இப்போ இன்னைக்கு லெவலில் படிச்சிருக்கோம். எதிர்காலங்களில் அது என்ன, அது சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை போய் சேராது என்று ஒரு பழமொழி உண்டு. இவர்கள் முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுதா ஆகலையாங்கிறது அது ஃபண்டிங் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் வரணுங்கிறது முயற்சி. 11,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி 10,000 பேருக்கு மேலே வேலை. 7,616 கோடி, 11,000க்கு மேலே வேலை, 19 நிறுவனங்களோட பேசிட்டோம். அதோடு நின்றா பரவாயில்ல. ஃபோர்டு கம்பெனி வரப்போகுது, ஸ்டாண்டர்டு கம்பெனி, அந்த கார் கம்பெனி அது இருக்காங்கிறது இல்லை, அதுவும் வரப்போகுது. இப்படின்னு ஒரு பெரிய பில்டப் நடக்குது. ஃபோர்டு அவங்க மூடிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஆமாம். ஆனால் இதுக்கு வருதுன்னு இவர் பேசியிருக்கேன்னு சொல்லி இவர் போய் பேசினோன்னா வந்துருமா நான் ஃபோர்டு இல்லை. அப்படி செய்தி நம்ம முதலமைச்சர் சொல்கிறத அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அதை வேலிடாக தான் பார்க்க முடியும். சரி. ஆனால் வருது வராததுங்கிறது நம்ம சேதுராமன் சொன்ன மாதிரி தான். அது அது வந்தால் தான், அது மெட்டீரியலைஸ் ஆனால் தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னால் கூட இது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நடந்திருக்கு, ஜெயலலிதாமா இருக்கும்போது நடந்திருக்கு. இப்போ குமார் சார்ட்ட ஒரு கேள்வி. நம்ம பகுதிகளில் சிலவங்க கோயில் கொடைக்குன்னு போனால், ஆட்கள்லாம் போனால் வாங்கன்னாச்சின்னு உட்கார வச்சு ஒரு 50,001 எழுதிடுவான். வாங்க காட்டியும் படுற பாடு வாங்குறது வரவும் செய்யாது. இப்படியெல்லாம் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றான்னா பெருமைக்கும் ஆவடிச்சிருவாங்க. டக்குன்னு எழுதிடுவாங்க, சார் வாங்க அண்ணாச்சி வாங்க, எவ்வளோ சார் 10,001. ஆமாம். கடைசியில் இல்லைப்பா கொஞ்சம் பிரச்சனை, ஒரு 500 தரேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே இதை பொறுத்தவரையில் எல்லா கம்பெனிகளும் பெரும்பாலும் இவங்க சொல்லியிருக்கிற கம்பெனிகள் பூரா ஆல்ரெடி இங்கே இருக்கிற கம்பெனி தான். இதன் மூலமாக தான் இவங்க இங்கே இருக்கிற தொடர்புகளை ஏற்படுத்தி போயிருக்காங்க. அதை தான் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு, அதிகாரிகள் மட்டத்திலே இதை பேசியிருக்கலாமே, இவ்வளவு நாள் உடலை வருத்திக்கிட்டு போகணுமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவரோட பார்வை அப்படி இருக்குது. ஆனால் இவர் முயற்சி பண்ணியிருக்காருன்னு நம்ம வரவேற்போம். அதை முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் வந்தது மெட்டீரியலைஸ் ஆகுமாங்கிறத வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த முயற்சிகள் தொடர்ந்து. ஆனால் உள்ளூரில் இருக்கிற செல்வந்தர்களை இவங்க தூட்டுறாங்க தெரியுமா? உள்ளூரில் இருக்கிற செல்வந்தர்களுக்கு அவங்க தொழில் ரீதியாக கொஞ்சம் சலுகைகள் பண்ணுனா அதுக்கு கண்ணா பின்னான்னு அதானி, அம்பானி, ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே, ராகுல் காந்திக்கெல்லாம் எடுத்த எடுப்புலேயே இந்த 2 தான் ஒரு தூக்கத்திலே இருக்கும்போது. நீங்க சொல்லும் போதே ஏதோ மருந்து வேற எதுக்காக கொடுத்த மாதிரி அதானி அம்பானிலாம் ஆரம்பிக்கிறீங்க. பிரச்சனை அதான் நாட்டில். அதானி அம்பானி இந்த ஊர்ல இருக்கிறவங்கள இவங்க எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுதான் கேட்குறேன். பார்த்துட்டு வெளியூரில் போய் தேடி பிடிச்சிட்டு 15 நாள் பார்த்து 7,000 கோடி. இதுதான் நம்ம பேச வேண்டிய டாபிக். இதை பேச வேண்டிய டாபிக் ரெண்டா பேசுவோம். எந்த காலத்திலுமே, நேரு காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வரணும்னா அதுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து தான் கொண்டு வந்தாங்க. எப்போவுமே அப்படி இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, அவங்க நாட்டை விட்டு நம்ம நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு லேபர் சைடில் இடம் மற்ற இதுகளெல்லாம் அவங்களுக்கு சலுகை கிடைச்சா தான் வருவாங்க.
டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் வேணும்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதை நம்ம ஊரில் இருக்கிறவங்க செஞ்சா அப்புறம் எதிரியாக பார்க்குறது. எலக்ட்ரிசிட்டி அவங்க கன்செஷன் வேணும் கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க, ரோட்ஸ் கேட்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிற தொழிலதிபர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா பெருசாக வந்தாங்கன்னா அவரு கூட சேர்ந்தார் இவர் கூட சேர்ந்தாருன்னு பாடம் பாடுறது அப்புறம் அவங்கள்ட்டே போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறது, ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த ரெட்டை வேட இது அரசியல் ரீதியாக நிறைய நடந்துட்டுருக்கு. நாம் இப்போ வரவேற்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போயிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காரு, அது நடந்ததுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம 11,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அது கிடைச்சதுன்னா நம்ம அதை பாராட்டலாம். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். முதல் கட்டமாக பேசுவோம். நம்ம நிறைய விஷயத்தை ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கோம். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் போன நோக்கம் மட்டுமல்ல, இது சாத்தியமா, இது சாத்தியம் இல்லையா, நீங்கள் என்ன கருத்து வைக்க போகிறீங்க? சார், எனக்கு என்னென்னா, நல்ல மாடு உள்ளூரில் விலை போகும்பாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் தொழில் தெரிந்தவர்கள், துணிச்சலானவர்கள், தொழிலதிபர்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30-40 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய உலக பணக்கார லிஸ்ட்டில் வந்தவர்கள்லாம் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. நாம் அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிறது, அவங்க ஏதோ இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்காங்கிற மாதிரி பேசுகிறது, வெளிநாட்டில் போய் 1000 கோடிக்கு 2000 கோடிக்கும் போய் கையை என் ஊரில் தொழில் ஆரம்பி உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்கிறது. இந்த பாலிசி நான் எப்போதுமே நான் அதை இக்னோர் பண்ணுவேன். அந்த பாலிசி எனக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த பாலிசி பிடிக்கும். அப்போ என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கும் அதானிக்கும் கண்டெக்டான்னு கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க, உடனே கேட்குறது. ஷார்ட்டாக அந்த மாதிரி கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நம்ம ஊரில் இருக்கிறவன் அவங்க செய்தால் உனக்கு பிடிக்கிறது இல்லை. அது யார் கூட அவர் கூட சேர்ந்தார் இவர் கூட சேர்ந்தாருன்னு கண்ணு மூக்கு வச்சு பேசிட்டு, பிறகு வெளிநாட்டில் போய் நீ போங்க அவன் கையெழுத்து கூப்பிட்டதுக்காக விருந்து சாப்பிட்றதுக்காகவும் பேசிட்டு எம்ஓஇ சைன் பண்ணிவிட்டு, எம்ஓஇங்கிறது ஒரு பேச்சுவார்த்தை தான், ஒரு புரிந்துணர்வு. நீங்கள் வாங்க சார், நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி போடுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணித்தரோம் சார் அப்படின்னு நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினா அப்படி தான். ஆமாம், ஆமாம் சரி, நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டு, நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டில் பேசிட்டு, அதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் போடணுமா வேண்டாமாங்கிறத சொல்லிடுறோம். 99% பாசிட்டிவாக இருக்கும். இப்படி தான் பேசுவாங்க. இதுதான் புரிந்துணர்வு. இதில் நிறைய இதுக்கு முன்னையும் சரி இனிமையும் சரி அது டெர்மினேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபோர்டு கம்பெனியை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த ஃபோர்டு காரை நானும் ஃபோர்டு கார் வாங்கியிருந்தேன், வச்சுருந்தேன், யூஸ் பண்ணேன், விற்றேன். அதுக்கு ரீசேல் வேல்யூவே கிடையாது. அது தெரியுமில்ல உங்களுக்குலாம்? ஃபோர்டு காருக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. ஏன் ஆனால் நல்ல கார். ஆனால் அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் கொண்டு பிரமாதமான இல்லை. அது ஹென்ரி ஃபோர்டு தானே முதல் காரே உலகத்தில். அதனால தொழிற்சாலையே முதல்ல அப்படிப்பட்ட ஒரு அழகான காருக்கு இந்தியாவில் மார்க்கெட்டில் அது ரீசேல் வேல்யூ அதுக்கு இல்லை. ரீசேல் வேல்யூ இல்லை. இன்னைக்கு நீங்கள் எல்லா காரை விடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ ஃபோர்டுக்கு கிடையாது. நிறைய காருக்கு கிடையாது. ஒரு பீரியடில் ஃபார் எக்ஸாம்பிள் பழச ஜாவான் மோட்டார் பைக் இருந்தது, அப்புறம் எஸ்ட்ரின்னு வந்தது, அருமையான வெஹிக்கிள். ஆனால் அதுக்கப்புறம் வெஹிக்கிள்லாம் வந்ததுக்கப்புறம் 250cc அந்த எஸ்டி வெஹிக்கிளுக்கு ரீசேல் வேல்யூ குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ குமார் சார் என்ன சொல்றாரு, உள்ளூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை தரக்குறைவாக விமர்சிக்காதீங்கன்ற, ஒரு தரக்குறைவாக விமர்சிக்கிறது, கொள்ளக்காரனை போல பேசுறது, அம்பானி இங்கே போனார் எத்தனை விவாதம். சரி, உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் தொழில் அதிபர்களும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அது போகவும் இந்த பரந்த தேசத்துக்கு நிறைய முதலீடு தேவை என்று நான் பண்ணலை. நீ அவங்களுக்கு கொடுக்குற சலுகையில் பாதி சலுகையாவது இந்த ஆட்கள் கொடுத்தா இவங்களே நிறைய பண்ண தயாராக இருக்காங்கிறானா? அது கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல அவங்க அப்படி கொடுத்தாங்கன்னா உடனே கனெக்ட் பண்ணி எல்லாம் நாட்டோட சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, எஃப்டிஐ வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய பிரைவேட்டைஸ் இவங்களுக்கு இருக்கா, லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் அது கிடையாது. அவ்வளவு கிடையாது. ஆனா ஏதோ இப்படி கொடுக்கணுமே மறைமுகமா ஒன்று பண்ணாங்கன்னா அதை பெருசா வச்சு பூரா பணத்தையும் நாட்டோட செல்வத்தை பூரா அவர்கிட்ட ஒதுக்கிட்டாங்க அப்படி பேசுறது. அதனால எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக முதல்ல உண்மையை பேச கற்றுக்கணும். சரி, அது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது சார். எல்லா விஷயத்துலையும் எல்லாம் பொய்யோ, உருட்டல் புரட்டல், உண்மைக்கு புறம்பாக பேசுறது, உண்மையை உயிரோட வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியெல்லாம் பகிரங்கமாக தொலைக்காட்சி விவாதங்கள்லேயும் அப்படி பேசுகிறாங்க. நான் அதை இப்போ நிறைய இடங்கள்ல அதை சொல்லிக்கிட்டே வரேன். உண்மை இருக்கணும். பேசுகிறது நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது மட்டுமில்லை, பப்ளிக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை அங்கே இருக்கணும். அந்த உண்மையை ஏக்க குழி தோண்டி புதைக்கிற வேலையை யாரும் செய்யக்கூடாது. நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன். அதனால் என்ன இருக்கோ இப்போ அவங்க போயிட்டு வந்திருக்காங்க, வரட்டும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்ததுன்னா நம்ம வந்துட்டுனா அடுத்து வந்துச்சுன்னு பேச போகிறோம். அவ்வளோதான். நல்ல அழகான பேச்சு.